இப்போ இதை முடிச்சுட்டு இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதுமலையில் அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸ். இந்த டெரிட்டரி இந்த ஏரியாவில் வந்து ஃபீமேல் டைகர் மூவ்மெண்ட் நிறையா இருக்கான். இன்னொரு இடத்துல வந்து மேல் டைகர் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கான். ஏதோ காலையில் இங்கே பார்த்தாங்களாம்ல 6:30 10 o'clockலாம் பார்த்துருக்கு. நம்ம இப்போ அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் வந்து செக்இன் ஆகிட்டோம். கரடி மாரி தான் இருந்தது, கருப்பாக இருந்தது. ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி மசினகுடியிலேருந்து செக் அவுட் ஆக போகிறோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு 11-11:30 வரைக்கும் இங்கே முழிச்சிட்டு இதே இடத்துல தான் உட்காந்துருந்தோம். நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிட் வந்து நிறைய அங்கங்கே ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு லெப்பர்டு 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நேற்று ஒரு லெப்பர்டு வந்து ஒரு ஸ்பாட்டட் டியர் அடித்து கொண்டு வந்து ரெசார்ட்டுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே போட்டுடுச்சு. ஒரே ஸ்மெல்லு நேற்று. அப்புறம் காலையில் போய் அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை முடிச்சுட்டு இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போகிறோம். முதுமலையில் அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸ். ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஸ்டே. அங்கே வந்து உங்களுக்காக வெயிட்டிங். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அங்கே எலிஃபெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் வந்து நிறைய வந்து எலிஃபெண்ட்ஸ் இருக்குது. நைட் ஆனால் உள்ளுக்குள்ளாரே வந்துடும். சில சமயம் நம்மளுடைய காரெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ லாஸ்ட் டைம் போனப்பே வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதாவது யானையை பார்க்க முடியல, ஆனால் அதுக்கு நாள் தான் வந்து காரெல்லாம் அடித்து உடச்சிருந்தது. நம்ம தங்கியிருந்த ரூமை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடித்து உடச்சிருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்டிகுலராக வந்து நான் போகிறேன். இந்த வாட்டி நம்மளோட லக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ அனிமல்ஸ் பார்க்க முடியுங்கிறத பார்க்கலாம். நம்ம காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே மோயார் ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்டு, அப்புறம் சிங்காரா ரோட்டில் ஒரு ரவுண்ட் போகிறோம். அப்படியே பொக்காபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில். அங்கேயும் அப்படியே ஒரு ரவுண்ட் போகலாம். போயிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போகலாம். நாம் மசினகுடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சிங்காரா ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய டைம் வந்து சிங்காரா ரோட்டில் நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த ரூட் வந்து புலிகளுக்கு வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து புலி வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதை நாம் இந்த ரூட்டில் பார்க்க முடியும். அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இந்த வாட்டியும் வரோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு டைமும் இந்த ரூட்டில் நம்மளால் புலியை பார்க்கவே முடியல. இந்த வாட்டியாவது நம்மளால் பார்க்க முடியுதா என்னங்கிறத இந்த ட்ரிப்பில் நம்ம பார்க்கலாம். டெரிட்டரி இந்த ஏரியாவில் வந்து ஃபீமேல் டைகர் மூவ்மெண்ட் நிறையா இருக்கான். இன்னொரு இடத்துல வந்து மேல் டைகர் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கான். உங்களுக்கு நான் அந்த இடத்த காமிக்கிறேன் வாங்க. காலையில் 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ சைட்டிங் ஆச்சேன். அதனால் இப்போ காமிக்கிறேன்.
காமிக்கிறேன்னு கூட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் பின்னாடி தான் போயிட்டு இருக்காரு. அவர் தான் நமக்கு ரூட்டு காமிக்கிறேன்னு போயிட்டு இருக்காரு. டைகர் டெரிட்டரி. அந்த பக்கம் டர்ன் பண்ணிட்டு வரதா? ஃப்ரெண்ட்ல வச்சிருக்காங்க இந்த இடத்துலயா? மார்னிங்கா? மார்னிங் பார்த்தாங்க. ஒரு half an hour 1 hour கூட இங்க தான் பார்த்தோம். half an hour பின்னாடியா? 1 hour இங்க ஃபுல்லா சம crowd. இல்ல half an hour 1 hour இங்க இருந்துச்சாமா பார்த்தாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் இங்க. ஓகே ஓகே. 6 o'clock ல இருந்து இங்க தான் பார்த்தோம். ஓ நீ போயிட்டு பார்த்துட்டு வந்துருக்கீங்களா? இது இங்க ஒன்னு இருக்கும் சரிங்களா? நம்ம கர்வ் பண்றதுல ஒரு பாயிண்ட் காட்றேன். ஓகே. நாங்க விசிபிள் இருக்கு. ஓகே. ஹைட்ல நாங்க எல்லாமே வண்டி ஓபன் பண்ணி வண்டி மேல நின்னு பார்த்தோம். ஓகே. சோ ஏனா இது டி மாதிரி இருக்கனால அந்த பாயிண்ட் பார்க்க முடியுது. சோ மீட்டிங்னால ரெண்டுமே இது உள்ள தான் போயிடுது. ஓ இதுக்குள்ள தான். மார்னிங் என்ன டைம்ல இருந்துச்சு? நாங்க 6 o'clock actually நாங்க உள்ள வரும்போது 6 o'clock. 6 o'clock வரல. மீட் வந்து லாஸ்டா நாங்க பார்த்தது வந்து 10. இங்க வேணா ட்ரை பண்ணலாம் சார். ஈவினிங் வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் வேணா வந்தா பார்க்கலாம்ல? கண்டிப்பா இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த சைடு வந்து மேல், இந்த சைடு ஃபீமேல் டெரிட்டரி. சோ அதனால இது பார்டர்னால இந்த சைடு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. இது இங்க போயிடுச்சுனா இங்க இருந்து ஏறி மேலே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அந்த பாயிண்ட் காட்டுறேன் பாருங்க. அந்த பாயிண்ட். சரி. நான் வச்சுக்கோங்க. இங்கயா? சரி ஓகே சார். Thank you. உங்க நேம்? மோகன் சார். மோகனா. உங்க நேம் சார்? ராமு. ஓகே சார். ஓகே thank you. தேங்க் யூ. இந்த பக்கத்துல தான் போயிட்டு அந்த பக்கம் வரும்ங்கறாங்களா? ஆமா அந்த சைடு பார்த்தோம்ல. அங்க இருந்து ஏறி இந்த பக்கம் வருமா? அப்புறம் இங்க இருந்து வருமா? இது மீட்டிங் சீசன் போல் இருக்குது. அதனால ஈவினிங் வந்தா வரும் மேபி. அங்க கூட பர் ஜீப் ஓரம் கட்டறாங்க. இப்போ நம்ம பார்த்தவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரா ஏற்கனவே வந்து பார்த்தாரு நம்மளை 2-3 வாட்டி பார்த்துட்டு திரும்ப வந்து தான் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தான் அவரு தான் சொன்னார் மார்னிங்லேருந்து 2 வாட்டி வந்து டைகர் இங்கே சைட் ஆச்சு. காலைல 6 மணிக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 10 மணிக்கு ஒரு வாட்டி வந்ததுன்னு சொன்னார். ஸோ வந்து அந்த இடத்தையும் காமிச்சிட்டு போனார். நம்மளும் பார்த்தோம், பட் நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. சரி ஓகே, நம்ம அதனால் அங்கேருந்து கிளம்பி நேராக இப்போ மாயார் ரோடுக்கு போகிறோம். மாயார் ரோட்லேயும் நான் இது வரைக்கும் எந்த அனிமலையும் சைட் பண்ணது கிடையாது. இன்னைக்கு அந்த நிலைமை மாறுதாங்கிறத பார்க்கலாம். கூலிங் கிளாஸ் போட்டதுக்கும் கண்ணு சுத்தமாக தெரியுது. டைகர் எங்கே சைட் ஆகுது? டைகர் அது அந்த சைடு இருக்காங்க. சிங்காருக்கு முன்னாடி செப்போஸ்ட் இருக்குங்களா? செப்போஸ்ட் திரும்பி வந்தீங்க. ஆமாம், அதில் ஒரு அந்த காஃபி தோட்டம் இருக்கே. ஆமாம், காஃபி தோட்டத்தில் தான் இதாகுதா? அதுக்கு இந்த முன்னாடியேங்க. காலையில் இங்கே பார்த்தாங்களாம்ல 6:30 10 o'clockலாம் பார்த்துருக்கேங்க. அது இந்த சைடு அந்த மூங்கில் திரும்புகிற இடத்துல அந்த அதுக்கு முன்னாடியே அந்த காஃபி எஸ்டேட்டுக்கு முன்னாடியே. அங்கே போகும்போது ஒரு இது மாதிரி இருக்குங்க, ஓவரி மாதிரி இருந்தது அந்த சைடில் தான். ஓகே. எல்லாரும் ஜீப் அங்கங்கே நிறுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் நிறுத்தி பார்க்குறாங்களே, சரி ஏதோ அனிமல் சைட்டிங் ஆகுது போல் இருக்குன்னு ஆர்வத்தோட போய் நம்மளை நிறுத்தி பார்த்தோன்னா எந்த அனிமல்ஸுமே இருக்கிறதில்ல. ஒரே ஒரு யானை மட்டும் நின்றுச்சு, அதுவும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. எப்பயும் போல் இந்த ஏரியாவில் நம்மளால் எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சாதனை இந்த வாட்டியும் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு திரும்ப நம்ம தொடர்ந்து நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். இப்போ எவ்வளோ கொம்பு தெரியுது பாருங்க, எல்லாம் எந்திரிக்கும் போது தான் தெரியுது. திரும்ப வருது. அது கூட ஜாயின் பண்ணிக்கிறதா தான் வந்துருக்கு. இதுக்கு பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன். நிறுத்துங்க, அப்பதான் போவோம். நீங்க நிறுத்தினாலும் போவோம். அது யானை ஓடிடுச்சு. ரோட கிராஸ் ஆகி எங்க இருக்கு மரம் ஆடுது. இங்க இருக்கு. இருங்க 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 கிராஸ் பண்ணுது. இரு இரு அப்படியே அப்படியே நிறுத்துங்க நிறுத்துங்க. குட்டியா இருக்கு.
நம்ம மாயார் ரோட்டில் போயிட்டு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சாதனையாக யானையை இந்த வாட்டி குரூப்போடு பார்த்தோம். அதை தவிர இந்தியன் காரையும் பார்த்தோம். திரும்பவும் ஒரு ரவுண்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே சிங்காரா ரோட்டில் புலி ஏதாவது மாட்டுதான்னு. திரும்பவும் இப்போ நாம் சிங்காரா ரோட்டுக்கு வந்தோம். ஆனால் புலி பார்க்க முடிஞ்சதோ இல்லையோ திரும்பவும் ஒரு யானையை பார்த்தோம். நம்ம முதுமலை தெப்பக்காடில் உள்ள ரிசப்ஷன் சென்டரில் இருக்கோம். நம்ம ஏன்னா இன்றைக்கி வந்து அபயாரண்யத்தில் வந்து நம்ம செக்இன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே போயிட்டு அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு தான் நம்ம ஃபர்தராக வந்து போகணும். டைம் வேறு ஆகிடுச்சு, ஏற்கனவே 3 o'clock ஆக போகுது. மார்னிங்கு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். லேட் ஆகுமா என்னன்னு தெரியல. நாம் தெப்பக்காடு சஃபாரி கவுண்டரில் ரூம் புக்கிங் கன்ஃபர்மேஷன் ரெசிப்ட் வாங்கிட்டு திரும்ப இப்போ நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இன்னும் இப்போ தான் ரூமுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தெப்பக்காடில் உள்ள ரிசப்ஷன் சென்டரில் வந்து நம்ம இந்த டிக்கெட் புக் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணோம் இல்லையா, அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து இங்கே கொடுத்தோம்னா என்ட்ரி போட்டுட்டு நம்மளோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறோமோ அத்தனை பேரோட ஐடி ப்ரூஃப் வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ அதை எல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க அதிலே இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து இங்கே அபயாரண்யம், அதாவது எந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ண விரும்புகிறீங்களோ அங்கே கொடுத்துட்டிங்கன்னா செக்இன் ஆகிக்கலாம். இப்போ அபயாரண்யம் தான் போயிட்டுருக்கோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது தான் நம்ம வந்து இப்போ அபயாரண்யம் போகிறோம். ஏன்னா நிறைய ரீசன்ட் டேஸில் வந்து ரெகுலராகவே வந்து நைட்டில் வருது, பகல்லையும் அங்கே வருது, யானைகள் வருது, வந்து நிறைய டேமேஜ் பண்ணுது. பர்டிகுலராக காரை வேறு உடைக்குதுங்கிறாங்க. தள்ளி நின்றுட்டு இருந்தது, இப்போ எதிர்த்தாப்புல நிற்கிது யானை. நம்ம இங்கே வந்து 2 வருஷம் இருக்குமா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு வரோம். அபயாரண்யத்தில் மொத்தம் 5 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதில் நாம் தங்கியிருக்கிறது அபயாரண்யம் அனெக்ஸ் 2 அப்படிங்கிறதுல தான் நம்ம தங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம தங்கியிருந்ததும் இங்கே தான் தங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக தங்குற மாதிரி ஒரு டபுள் காட் இருக்குது. நம்ம 4 பேர் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக வந்து நம்ம அனிமல் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த சைடு உள்ள இந்த ஜன்னல் தான் லாஸ்ட் டைம் வந்தப்போ யானை உடச்சிருந்தது. ஏன்னா உள்ளுக்குள்ளார பழம் வச்சுருந்தாங்க, அது எடுக்கிறதுக்காக யானை அடித்து உடச்சிருந்தது. அப்புறம் இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வியூ இருக்குது. இதை தவிர ஃப்ரண்ட் சைட்லேருந்தும் நம்ம வந்து நல்லா வியூ பார்த்துக்கலாம்.
அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் இருந்தது. அங்கே மேட்லாம் போட்டிருந்தாங்க, அதை சரியாக வாஷ் கூட பண்ணாமல் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அசிங்கமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு, இதெல்லாம் கொஞ்சம் என்னதான் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஏறக்குறைய ஒரு 2500 வருது, சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அனெக்ஸ் 1க்கும் 2க்கும் இடையில ஒரு டைனிங் ஹால் ஒன்று இருந்தது. ஆனால் இதை யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பின்னாடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாதிரி ஒரு டோர் இருக்குது, கீழே ஓப்பன்லேயே இருக்குது. லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. பின்னாடியிலேருந்து அனிமல்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து திறந்துட்டே உள்ளார வந்துடலாம். அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை, ஏன்னா பின்னாடி வந்து அனிமல் மூவ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் இந்த வாட்டி. ஆனால் லாஸ்ட் டைம் போனது அப்படியே தான் இருந்தது. பாத்ரூம் டோர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாம் அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் வந்து செக்இன் ஆகிட்டோம். நம்ம ஒரு 3 o'clock போல் தான் இங்கே வந்தோம். ஏன்னா மார்னிங் வந்து மசினகுடியில் நம்ம சீக்ரெட் ஐவரி ரெசார்ட்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மோயார் ரோட்டில் ஒரு ரவுண்டு, அப்புறம் சிங்காராவிலே 2 ரவுண்டு போனோம். டைகர் சைட்டிங் நிறைய இருக்குது, அனிமல் மூவ்மெண்ட் நிறையா இருக்குன்னாங்க. பட் டைகர் பார்க்க முடியல. இது வரைக்கும் மோயார் சிங்காரா ரோட்டில் நான் இது வரைக்கும் யானை எந்த பெரிய அனிமல் பார்த்ததே கிடையாது. மான்களும் மயிலும் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைமாக யானைகள் வந்து 2 சைட்லேயுமே பார்த்தோம். இப்போ இந்த அபயாரண்யம் பார்த்திங்கன்னா அனிமல் மூவ்மெண்ட் அதிகமாக உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அதாவது முதுமலை ரேஞ்சில் உள்ளதுலேயே ரொம்பவும் த்ரில்லான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் தான். இதை பாருங்கள், பின்னாடி இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் வந்து கீழே வந்து அபயாரண்யம் அனெக்ஸ் 1 and 2. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட் ரூம் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், டபுள் பெட்ரூம் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப எலைட்டாகவும் இருக்கும். 8500 என்னமோ வருது அது ரெண்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வரும் அபயாரண்யம் அனெக்ஸு 1 and 2. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரென்ச் ஒன்று வெட்டியிருக்காங்க. இது ஒரு பாருங்கள், இதுதான் வந்து ட்ரென்ச்சு. ஏன்னா யானைகள் வேறு ஏதாவது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரென்ச்சு ஒரு குழி ஒன்று காமிக்கிறாருங்க. அது பாருங்க, குழி ஒன்று வெட்டி வச்சுருக்குறாங்க யானையெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஆனால் இதையெல்லாம் மீறி யானைகள் வந்து வரத்தான் செய்யுது, ஃபுல்லாக வரும். நம்ம வர்றதுக்கான காரணமும் பார்த்திங்கன்னா இந்த யானைகளை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான். இதோ இங்கே செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து நைட் ஒரு 8 o'clock போல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. என்னது செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த கெஸ்ட் ஹவுஸு. ரொம்பவும் ஒரு பீஸ்ஃபுல்லான அருமையான கெஸ்ட் ஹவுஸு. இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பர்டிகுலராக யானைகள் வந்து யானை, கரடி, லெப்பர்டு வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த அனெக்ஸு, இந்த அனெக்ஸ் பக்கத்தில் தான் வந்து ரெகுலராகவே வந்து எலிஃபண்ட் மூவ்மெண்ட்டு ரெகுலராக நைட் ஆனால் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்க்க முடியல, பட் இந்த டைம் ஏதாவது பார்க்க முடியுதாங்கிறது தெரியல. இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது பந்திப்பூரில் எப்படி ஹரிணி வந்து மோஸ்ட் வாண்டடோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதோ, அதுமாரி அபயாரண்யம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எப்போ பார்த்தீங்கன்னாலும் புக்குடு ஃபுல்லாகவே வரும். ஸோ நான் கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணதுனால நமக்கு கிடச்சிது. கேட் வந்து 8 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ரிஸ்க்கு. நைட்டில் வந்து இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம வரணும், உள்ளுக்குள்ளார மெயின் ரோட்லேருந்து. இதுதான் மைசூர் ஊட்டி மெயின் ரோடு வந்து இந்த சைடு இப்படி போகும். அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ளுக்குள்ளார வந்தோன்னா இங்கே நம்ம வரலாம். ஸோ இந்த கேட்டை வந்து நைட்டு வரும்போது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் ஒரு 7 மணிக்குள்ளார வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வந்து நைட்டு வந்து கேட்டிருக்கோம். ஏன்னா என்ன நம்ம கேட்குறோமோ செஞ்சு கொடுப்பாங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. நம்ம வந்து டெய்லி நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால் வெஜ்ஜில் நம்ம தோசை தான் சொல்லியிருக்கோம். சட்னி, சாம்பார், தோசை சாப்பிடணும் போல் இருந்தது, அதுதான் சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்து கண்ணாடி உடச்சிருக்கு. இது அனெக்ஸ் 2, அது அனெக்ஸ் 1. அனெக்ஸ் 1 வந்து கண்ணாடியை வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வந்து உடச்சிருச்சான். மேலே பார்த்திங்கன்னா மேலேருந்து எலிஃபண்ட் வந்ததுன்னா பார்க்குறதுக்கு அருமையான வியூ, சூப்பராக பார்க்கலாம். ஆனால் அது எக்ஸ்பென்சிவ், 8500 வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2500 தான், ரீசனபிளாக இருக்கும். எல்லோரும் இங்கே டூரிஸ்டர்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த அபயாரண்யம்.
நாம சரி ஈவினிங் ஏதாவது டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். இங்கே வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்று இந்த ஃபாரஸ்ட் முடிகிற இடமான தொரப்பள்ளிக்கு போய் சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா மசினகுடி போய் சாப்பிட்ணும். மசினகுடினா இங்கிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும், ஆனால் தொரப்பள்ளி 8 கிலோமீட்டர் தான். அதனால் தொரப்பள்ளி போயிட்டு நாம் அப்படியே சுட சுட பஜ்ஜி போட்டாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு திரும்பவும் ரூமுக்கு 7 மணிக்குள்ளார வரணும் அப்படின்னு சொன்னதுனால திரும்ப நம்ம அப்படியே காட்டு வழியாகவே திரும்ப ரிட்டர்ன் வர ஆரம்பித்தோம். இந்த அபயாரண்ய ரெஸ்ட் ஹவுஸ் 1958 வருஷம் கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஒரு பில்டிங் நாம சொல்லலாம். இங்க சீத்தல் சாம்பார்னு சொல்லிட்டு 2 ரூம் இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு ஹை லெவல்ல ஒரு ரூமு, நல்ல டீசெண்டா வேணும் அப்படின்னா இந்த 2 ரூமும் வந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஆனால் ரெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது 5500 வருதுன்னு நினைக்கிறேன் பெர் ரூமு. ஒரு 3 பேர் தாராளமாக நீங்கள் தங்கலாம், 4 பேர்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அது உள்ளுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் ஒன்று இருக்குது. இந்த டைனிங் ஹாலை தாண்டி அப்படியே உள்ளுக்குள்ளார போனோம் அப்படின்னா நேராக வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் கேர்டேக்கர் தங்கக்கூடிய ரூம் இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃப்ரீக்வெண்ட்டாக யானைங்க வந்து அந்த ஒரு வாட்டி சொன்னாங்க இன்சிடென்ட்டு, கிச்சனில் உள்ளுக்குள்ளாரையே அது துதிக்கையை விட்டு உள்ளுக்குள்ளார அந்த தக்காளி போட்டியெல்லாம் இழுத்து வெளில போட்டுடுச்சான். அதுமாதிரி ஒரு வாட்டி உள்ளுக்குள்ளாரே போய் மிக்சி ஜாமான்லாம் அடித்து உடச்சிடுச்சு போல் இருக்கு. கரடி ஒரு வாட்டி அவங்க கேர்டேக்கர் படுத்து அந்த ரூம் வழியாகவே கிராஸ் பண்ணி உள்ளார வந்திருக்குது. அதனால இங்கே தங்கியிருக்கிற கேர்டேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுடைய சர்வீஸ் வந்து பாராட்டி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பைப் லைன்லாம் வந்து யானை உடச்சி வச்சிருமா. ஸோ இன்னைக்கு நைட்டு என்ன ஆக போகுதுங்கிற ஒரு ஆவலோட தான் நாம் இங்கே வெயிட் பண்ணுறோம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கும், டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி உள்ளார சேஃபாக நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே இருந்தபடியும் நாம் வியூஸ் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா இன்னும் நல்லா ஹைட்டில் பெட்டராகவே இருக்கும் வியூவு, அங்கே இருந்தபடியே பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். போயிடுச்சு. தெரிஞ்சு கரடியாக தான் இருக்கும். கரடி மாரி தான் இருந்தது, கருப்பாக இருந்தது, மான் மாரி இல்லை. ஏய் லைட் பூச்சி அது இல்லை, லைட் பூச்சி இப்போ பறக்குது, அது இல்லை, அது சாதாரண பூச்சி. இது அப்படியே இறங்கி அப்படி டக்குன்னு ஓடி போச்சு. மானாக இருந்தால் அப்படி விடாது, அது பறக்குதுமா மேலே, அந்த இது இல்லை. இரு வரேன். கௌஷிக் அங்கே காமிமா, அங்கேயே காமி வரேன். எவ்வளோ தூரம் எனக்கு இது பண்ணி வருதுன்னு பார்க்குறேன். அந்த ஒரே இடத்துலையே காமி. வேலைலாம் வராது. அங்கே ஒரு உருவம் கருப்பாக நின்றுட்டு இருந்தது. அது கண்டிப்பாக கரடி மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம நல்லா டார்ச் லைட் அடித்து அங்கே பார்க்க ஆரம்பித்தோன்னே அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆகி அப்படியே பேக் சைடு போயிடுச்சு உள்ளுக்குள்ளார. ஏன்னா இந்த அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து கரடி, சிறுத்தை, யானை இது 3க்குமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் கரடி எந்த நேரம் வேணாலும் வரலாம், பகல்லே கூட வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக நான் பார்த்தேன், ஒரு உருவம் வந்து ஒரு கருப்பாக நின்றுட்டு இருந்தது. நம்ம டார்ச் லைட் அடித்தோன்னே ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நின்றுச்சு, டக்குன்னு உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார அது அப்படியே மறைஞ்சிருச்சு. இது நம்ம ஜூம் பண்ணும்போது அந்தளவுக்கு கிளியராக வரல. அந்த டார்ச் லைட்டுங்க அதை எடுத்துட்டு வா, அர்ஜென்ட். பரவாயில்ல வா.
அங்கே காமிடா. ஏதாவது வந்துச்சு என்னப்பா பண்ணுவீங்க? அதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல். சரி வாங்க லைட் அடி. கையில எல்லாம் அடிச்சு பாரு ரக்ஷன். பின்னாடி வந்து மூர்ல ஜன்னல் கிளாஸ் அதான் கையில அடிறாங்க. கையில தான் அடி. இப்போ தான் பார்த்துட்டு வந்தாங்க பின்னாடி போய். பின்னாடி கரடி அந்த இடத்துல தான் கரடி ஓடியாரும். அதை பார்த்தா போங்க, ஒன்றும் இல்லை போங்க. போடா. கரடி கக்கா போகிற மாரி ஒரு சவுண்டு வருது. பார்த்து போங்க, கீழே ஒழுங்காக அடிச்சு போங்க. பயப்படாதீங்க. நாம் ஏற்கனவே தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை சாம்பார் சட்னி பண்ணியிருந்தாங்க. சாம்பார் நல்லா இருந்தது. சட்னி வந்து தாளிக்காமல் கொடுத்துருந்தாங்க, அதனால் பரவாயில்ல. பட் ஆனால் டேஸ்ட் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டாகவும் இருந்தது. உங்களுக்கு வேணும் ஃபுட்டு அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது அங்க இருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்குல்லையா, ஒரு கேட்டு, அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு பைசன் ஒன்று இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஓடிச்சு. சரி நம்ம ஜூம் பண்ணலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வாங்க. போங்க, டக்குன்னு டக்குன்னு போங்க. நைட் ஒரு 11-11:30 வரைக்கும் மேலே உள்ள அந்த வாட்ச் டவர்லேருந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஏதாவது வருதான்ட்டு. வரல. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அங்கேருந்து நம்ம ரூமுக்கு வர்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவெல்லாம் மழை வேற பெஞ்சுது, அதனால் ரூமுக்கு வந்து நம்ம படுத்துட்டோம். அப்புறம் விடிய காலையில் 3 மணி போல் கண்டினியூவாக வந்து அலாரம் கால் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னடா இவ்வளோ நேரம் வருது, அதுவும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்துட்டு இருந்தது. அந்த கேட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த கேட்டு பக்கத்தில் தான் பொதுவாக அடிக்கடி வந்து டைகர் கூட சில சமயம் கிராஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. டைகரு, லெப்பர்டு எல்லாமே அந்த சைடு தான் போகும்னு சொல்லுவாங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு பேக் சைடில் கண்டிப்பாக புலியோ சிறுத்தையோ ஏதாவது ஒரு ப்ரெடிட்டர் வந்து கண்டிப்பாக இங்கே வந்திருக்கு. இப்போ இருக்குது அந்த இடத்துல. அதனால தான் கண்டினியூஸாக வந்து அலாரம் கால் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நமக்கு வியூ பாயிண்ட் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் பார்க்க முடியும், சைட்லேயோ பேக் சைட்லேயோ பார்க்க முடியாது. அதனால் எங்கே நிற்கிது என்னன்னு நம்மளால் பார்க்க முடியல. நாம் வந்து ஒரு 1/2 hour கொஞ்சம் லைட் அடித்து பார்த்துட்டு ஒரு 3:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியல. அதனால் சரி அப்படின்னு போய் படுத்துட்டோம். இதே மேலே வந்து நம்ம ரூம் போட்டிருந்தோம்னா ஓரளவுக்கு பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேக் சைடும் பார்க்க முடியும், ஃப்ரண்ட்லேயும் நல்ல வியூ கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு புலியையோ சிறுத்தையோ பார்க்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் கண்டிப்பாக பக்கத்தில் தான் நிற்குங்கிறத எங்களுக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. பட் பார்க்க முடியல. சரி ஓகே நாம் போய் படுத்துடலான்னு சொல்லிட்டு நாம் போய் படுத்துட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு இதுதான் வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு தூண்டுகோலாக அமையும். மீண்டும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.